அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் தன்னால் பங்கேற்க இயலவில்லை என்று முன்னாள் பிரதமர் தேவகவுடா தற்போது எக்ஸ் சமூக வலைதளம் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உடல்நிலை ஒத்துழைக்காத காரணத்தினால் விழாவில் தன்னால் பங்கேற்க இயலவில்லை என்று தேவகவுடா கூறியிருக்கிறார். டிவியிலிருந்தே மோடியின் பதவியேற்பு விழாவை பார்க்க உள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். காங்கிரஸ் என்ன கூறினாலும் இந்திய ஜனநாயகம் வலுவாகவே உள்ளது என்றும் அவர் கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எந்தெந்த மாநிலங்களிலிருந்து எத்தனை அமைச்சர்கள் தேர்வாக உள்ளார்கள் என்கிற விவரங்களை தற்போது பார்க்க இருக்கிறோம். மத்திய அமைச்சர்கள் யார் யார் எந்தெந்த மாநிலங்களில் இருந்து தேர்வு செய்யப்பட உள்ளார்கள் என்ற விவரங்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து மொத்தம் 58 பேர் இன்று அமைச்சரவையில் பொறுப்பேற்க உள்ள சூழலில் தமிழ்நாட்டிலிருந்து எல் முருகன் தேர்வாக இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விவரங்களை வழங்குவதற்காக செய்தி அறையிலிருந்து இணைகிறார் நெறியாளர் பாலவேல். இனி உங்களிடம். சிவரஞ்சனி, இன்று மாலை 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்கக்கூடிய நிலையில யார் யார் அமைச்சரவையில் இடம்பெறப் போகிறார்கள் என்கிற தகவல் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் இந்த முறை தனிப்பெரும்பான்மையை தாண்டி கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஒரு கூட்டணி அரசை, தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை பாரதிய ஜனதா கட்சி நடத்தி இருக்கிறது. அந்த அடிப்படையில் எல்லாருக்குமான ஒரு சம வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த அமைச்சரவையில் யார் யார் இடம்பெறுகிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி தொடர்ச்சியாக எழுந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்குமான உரிய இடத்தை நிரப்ப வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் மாநில வாரியாக அந்த பட்டியல் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. இன்று காலை பிரதமர் நரேந்திர மோடி அளித்த அந்த தேநீர் விருந்தில் பங்கேற்ற அனைவருமே கிட்டத்தட்ட அந்த அமைச்சரவை பட்டியலில் இருக்கிறார்கள் என்பதுதான் உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. கிட்டத்தட்ட அமைச்சரவையில் 58 பேர் இடம்பெற இருக்கிறார்கள். மாநில வாரியாக யார் யார் இடம்பெற போகிறார்கள், மாநிலங்களுக்கு அளிக்க வேண்டிய அந்த அங்கீகாரத்தை உரிய முறையில் அளித்திருக்கிறதா தேசிய ஜனநாயக கூட்டணி, அந்த பட்டியல் தொடர்பான விவரங்கள்? பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்க உள்ள நிலையில் அவருடன் சேர்த்து மொத்தம் 58 மத்திய அமைச்சர்கள் மற்றும் இணையமைச்சர்கள் இன்று பொறுப்பேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து எல் முருகன் பொறுப்பேற்க உள்ளது மிக முக்கியமாக ஏற்கனவே கூறியது போல உறுதிப்படுத்தப்பட்டது. அதே போல் டெல்லியிலிருந்து ஒருவர், அசாமிலிருந்து 2 பேர், பஞ்சாபிலிருந்து ஒருவர், மேற்கு வங்கத்திற்கு 2 அமைச்சரவை பொறுப்பானது இந்த முறை வழங்கப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேசத்தை பொறுத்தளவில் 3 என மொத்தம் தற்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை பாஜகவானது வெளியிட்டுள்ளது. அதே போல் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து 9 பேர் இந்த புதிய அமைச்சரவையில் அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ளதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பீகாரை பொறுத்தளவில் பாஜகவினுடைய அந்த அமைச்சர்களை தவிர கூட்டணி கட்சியுடைய அமைச்சர்கள் சுமார் 5 பேர் பொறுப்பேற்க உள்ளார்கள். அவர்களுடன் சேர்த்து மொத்தம் 8 பேர் பீகாரிலிருந்து இந்த முறை அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ளதும் நம்மால் காண முடிகிறது. ராஜஸ்தானிலிருந்து 4 பேர், குஜராத்திலிருந்து 5 பேருக்கு அமைச்சரவை பொறுப்பானது வழங்கப்பட்டுள்ளது. ஒடிஷா, அதாவது சட்டப்பேரவையில் இந்த முறை பாஜக அங்கு வென்றதன் அடிப்படையில் 3 பேருக்கு, குறிப்பாக ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்த ஜுவல் ஓரம் மற்றும் தர்மேந்திர பிரதான் ஆகியோரும் இந்த முறை அமைச்சர்களாக பொறுப்பேற்கிறார்கள். கோவாவிலிருந்து ஒருவருக்கும், மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து 5 பேருக்கும் இந்த முறை அமைச்சரவை பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதில் மிக முக்கியமாக சிவராஜ் சிங் சௌஹானுக்கு இந்த முறை மத்திய அமைச்சரவை பொறுப்பானது வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அவருக்கு ஒரு உள்துறை அல்லது பாதுகாப்பு துறையில் 2 துறைகள் ஏதேனும் ஒன்று அவருக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பாஜகவுடைய தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். இவர்கள் தவிர ஏற்கனவே கூறியது போல மூத்த அமைச்சர்களாக இருக்கும் அமித்ஷா, ஜெய்சங்கர், மன்சுக் மாண்டவியா, CR பாட்டீல் உள்ளிட்டோர் குஜராத்திலிருந்து இந்த முறை அமைச்சர்களாக மீண்டும் அவர்கள் பதவியேற்க உள்ளதையும் மிக முக்கியமாக பார்க்கணும். ஒடிஷாவை பொறுத்தளவில் தர்மேந்திர பிரதான் மற்றும் ஜுவல் ஓரம் தவிர ஏற்கனவே ரயில்வே அமைச்சராக இருந்த அஸ்வின் வைஷ்ணவும் இந்த முறை மீண்டும் கேபினெட் பொறுப்பானது வழங்கப்பட உள்ளதை தற்பொழுது அதிகாரப்பூர்வ பட்டியலானது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கர்நாடகாவை பொறுத்தளவில் கூட்டணி ஆட்சியில் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் HD குமாரசாமிக்கு இந்த முறை மத்திய கேபினெட் பொறுப்பானது, மத்திய அமைச்சர் பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் ஏற்கனவே அங்கிருந்து அமைச்சர்களாக
பேருக்கும் மாநிலங்களவை உறுப்பினர்களான நிர்மலா சீதாராமன் மற்றும் பிரகலாத் ஜோஷி ஆகிய 2 பேருக்குமே கூடுதலான பொறுப்புகள் இந்த முறை மத்திய கேபினெட்டில் கிடைக்க உள்ளதை மிக முக்கியமாக பார்க்கிறோம். மகாராஷ்டிராவை பொறுத்தளவில் மூத்த தலைவர்களான பியூஷ் கோயல், நிதின் கட்கரி, பிரதாப் ராவ் ஜாதவ் உள்ளிட்டோருக்கு இந்த முறை வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் கூட்டணி கட்சியிலிருந்து அங்கிருக்கும் ராம்தாஸ் அத்வாலேக்கு கூடுதல் பொறுப்பும் இந்த முறை மத்திய அமைச்சரவையில் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அதே சமயம் அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரசுக்கு எந்த ஒரு அமைச்சரவை பொறுப்பும் வழங்கப்படவில்லை என்பதையும் மிக முக்கியமாக பார்க்கிறோம். ஏற்கனவே தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான ஒரு ஆலோசனை என்பது இன்று காலை என்சிபியினுடைய எம்பிக்கள் இல்லத்தில் டெல்லியில் நடைபெற்ற நிலையில் அது குறித்த பேச்சுவார்த்தை இன்னும் தொடர்ந்து கொண்டிருப்பதையும் நம்ம இந்த நேரத்தில் நிச்சயமாக தெரிவிக்க வேண்டும். பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா இந்த முறை மத்திய அமைச்சரவையில் இடம்பெற உள்ளார். குறிப்பாக இமாச்சல பிரதேசத்திலிருந்து அவர் இந்த முறை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வாகி இருக்கும் நிலையில் அவர் மீண்டும் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற உள்ளார். கடந்த முறை சுகாதாரத்துறை அமைச்சராக அவர் பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை அவர் மீண்டும் மத்திய அமைச்சரவைக்கு வர இருப்பதால் புதியதாக பாஜகவுடைய தலைவராக, தேசிய தலைவராக யார் வரப்போகிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழுந்துள்ளது. பாலா, மத்திய அமைச்சரவையில் மாநில வாரியாக யார் யார் இடம்பெறப் போகிறார்கள் என்கிற ஒரு பட்டியல் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் அந்த பட்டியலில் நீங்கள் குறிப்பிட்டது போல பீகாரில் 8 பேர், அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசம் பாரதிய ஜனதாவினுடைய ஒரு கோட்டையாக பார்க்கப்பட்ட இடம். அந்த இடத்துல இந்த முறை ஒரு பெரும் பின்னடைவை பாஜக கூட்டணி என்பது சந்தித்திருந்தது. அந்த அடிப்படையில் மிக அதிகபட்சமாக 9 அமைச்சர்கள் வரை உத்தரப்பிரதேசத்திலிருந்து பொறுப்பேற்பார்கள் அப்படிங்கிற தகவலும் கூட இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இன்று மாலை அது தொடர்பான விரிவான விவரங்களையும் நாம பார்க்க இருக்கிறோம். வளவில் மாநில வாரியாக யார் யார் மத்திய அமைச்சர் பொறுப்பில் அமர இருக்கிறார்கள் என்கிற விவரங்களை தற்போது ஆலோசித்தமைக்கு நன்றி.